ஹாய் வீவர்ஸ், தங்க நகை அதிகம் வீட்டில் சேரவும், அடகு வைத்த நகைகளை எளிதில் திருப்பவும் ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளது. தங்க நகைகளை அணிவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அக்ஷய திருதியை நாள் மற்றும் ஆடிப்பெருக்கு தனத்ரயோதரி நாளில் தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும். தங்க நகை அணிவதால் உடலில் உள்ள எதிர்மறை சக்தியை வெளியேற்றி நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்யலாம். பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரம் வரும் நாட்களில் சுக்கிரன், புதன் ஹோரையில் தங்க நகையை வாங்கினால் தங்க நகை வாங்கும் யோகம் வரும். சொர்ண கணபதி படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் தங்கம், வெள்ளி தடையின்றி வந்து சேரும். ஜோதிட ரீதியாக குரு என்று சொல்லப்படும் வியாழ பகவான் தங்கத்தின் அதிபதியாக திகழ்கிறார். குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம் அல்லது திரிகோண அந்தஸ்தில் இருந்தால் இவர்களது வீட்டில் தங்கம் நிலைத்து நிற்கும். தொழில் முதலீட்டுக்காக நகைகளை வங்கியில் வைப்பதாக இருந்தால் திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில் வைக்க வேண்டும். அடகு வைத்த நகை சீக்கிரமே நம்மிடம் வந்து சேரும். மூலம், ரேவதி, கார்த்திகை, மகம், உத்திரம், சித்திரை நட்சத்திரம் உள்ள நாட்களில் தங்க நகைகளை இரவல் கொடுத்தால் தங்க நகை நிலைத்து நிற்காது. தொழில், வியாபாரம், கல்வி, மருத்துவ செலவிற்காக அடகு வைத்த நகையை மீட்க புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று அடமானம் வைத்த ரசீதை கையோடு எடுத்து சென்று மனதார பிரார்த்தனை செய்தால் நகைகளை எளிதில் மீட்கலாம். புதிதாக தங்கம் வாங்கியதும் அதனை ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி உப்பில் சிறிது நேரம் புதைத்து வைக்க வேண்டும். இதனால் தங்கத்தின் மீது இருக்கும் தோஷம் நீங்கும். பூஜை அறையை விளக்கேற்றி தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்க தங்க நகை அதிகம் சேரும். வீட்டில் வில்வ கனியை வைத்து வழிபட்டால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். மகாலட்சுமி மற்றும் திருமகள் பொற்காசுகள் கொட்டும் படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் தங்கம் சேரும். தங்க நகை வாங்கும் போது ஒரு சிறிய வெள்ளி நாணயத்தை சேர்த்து வாங்கினால் தங்கம் நிலைத்து நிற்கும். தங்க நகைகளை சுத்தமான இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நன்றி.